ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோல நம்மளுடைய சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கான ரோட் மேப் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த வீடியோல ஃப்ரீ சர்டிஃபிகேஷனோட சேர்ந்து பார்க்க போறோம். நம்மளுடைய சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா என்னோட எஜுகேஷனல் சேனல் இந்த சேனல்ல கமெண்ட் பண்ண என்னோட vlog சேனல்ல தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரோட் மேப் பார்க்கலாம். ஆல்ரெடி என்னுடைய சேனல்ல ப்ராஜெக்ட் வித் கோட்னு சொல்லி டீடைல்டா ஒரு பிளேலிஸ்டே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் ஆகுற மாதிரி நிறைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் மட்டும் இல்லாம ப்ராஜெக்டோட இருக்கிற மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் அப்டேட் பண்றேன். நீங்க சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலமா நீங்க சப்போர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இதே வீடியோல இந்த ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ல நீங்க எங்க ஆக்சஸ் பண்ணலாம்னு கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பேன். பிளஸ் இதுல ஒரு போனஸ் பாயிண்டா ஃப்ரெஷரோட ரெஸ்யூமே எப்படி இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரீ சர்டிஃபிகேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னங்கிற கான்செப்டை நீங்க பிரஷ் அப் பண்ணிக்கோங்க. அதுல இந்த ஒரு வெப்சைட்ல பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்கு, அதோட டெக்னிக்ஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ், பெனிஃபிட்ஸ், கன்க்ளூஷன், ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ங்கிற மாதிரி கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுடைய ஃப்ரீ டைம்ல எப்போ டைம் இருக்குதோ அப்போ நீங்க இந்த பிளாக் மாதிரி படிச்சுட்டு என்ன மாதிரிலாம் கண்டென்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்க்கு போகலாம். நானே இந்த வீடியோல காமிக்கிற எல்லா கோர்ஸுக்கும் எதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் இன்க்ளூட் ஆகுது, எதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் இன்க்ளூட் ஆகலங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு டிவைட் ஆயிருக்கும். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், நான் ஃபங்க்ஷனல், மெயின்டெனன்ஸ் டெஸ்டிங்னு தனித்தனியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 வே ஆஃப் டெஸ்டிங் இருக்கு. ஒன்று மேனுவல் டெஸ்டிங், இன்னொன்று ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் டெஸ்டிங். அதை வந்துட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி ஆட்டோமேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க சைப்ரஸ், பிளே ரைட் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அப்புறம் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், கிரே பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்லிட்டு இதுல 3 டெஸ்டிங் டெக்னிக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டெக்னிக்கும் எப்படி வந்துட்டு இன்வால்வ் ஆகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் நீங்க டெவலப்பரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா டெஸ்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க டெஸ்டிங்ல போயிட்டு ஒரு ப்ராப்ளம் டிக்கெட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ்கலேட் ஆகிறதுக்கு பதிலா நீங்களே உங்களோட கோட் டெவலப் பண்ணக்கப்புறம் யூனிட் டெஸ்டிங் மூலியமாவோ இன்டெகிரேஷன் டெஸ்டிங் மூலியமாவோ என்ன நடக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கானது உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிருவாங்க. 5க்கு 4.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஜஸ்ட் 1.5 ஹவர்ஸ்க்கான கோர்ஸ் தான். 1.5 lakhs பிளஸ் லேர்னர்ஸ் இதுல என்ரோல் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. என்னென்ன கோர்ஸ் அவுட்லைனுங்கிறதும் நீங்க பார்க்கலாம். இதுல காமிக்கிற இந்த ஒரு சர்டிஃபிகேஷனை நீங்க லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேலயும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவும் இன்ட்ரடக்ஷன் கோர்ஸ் மாதிரி தான். 5க்கு 4.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் நீங்க கத்துக்கலாம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பேசிக் டைப்ஸ் என்ன இருக்கு, டாக்குமெண்டேஷன்லாம் எப்படி நீங்க பிளான் பண்ணணும், டெக்ஸ்டோட எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கணும், மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கிளியரா கொடுத்துருப்பாங்க. இது யாருனாலும் என்ஜாய் பண்ணலாம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஃப்ரெஷர், நான் ஐடி, இல்லை நீங்க சும்மா கத்துக்கணும்னு நினைக்கிறனாலுமே தாராளமா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லெசனும் எவ்வளவு நிமிஷம் வீடியோவா இருக்குங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய சர்டிபிகேட் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் இப்போ இருந்து காமிக்கிற நெக்ஸ்ட் கோர்ஸ்க்குலாம் ஒரே மாதிரி என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த லெசன் படிக்கணுமோ அதுக்கு நீங்க வந்துக்கோங்க. வந்துட்டு இந்த கோர்ஸ்க்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எனி ஆஃப் தி லெசனை அட்லீஸ்ட் 30 செகண்ட்ஸ் வாட்ச் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ரோல் ஆயிரும். இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 15 லெசன் இருக்கு. ஃப்ரீ சர்டிஃபிகேட் ஆஃப்டர் யூ கம்ப்ளீட் திஸ் கோர்ஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்டை லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேலயும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா லெசனையும் கண்டிப்பா நீங்க வாட்ச் பண்ணணும். 50% ஆஃப் த லெசன் டியூரேஷன் நீங்க கண்டிப்பா முடிச்சிருக்கணும். ஒவ்வொரு வீடியோஸ்லயும் என்னென்ன டைட்டில் இருக்கு, எவ்வளவு நிமிஷம் இருக்குங்கிறது நீங்க கிளியரா பாத்துக்கலாம். ஸோ தனித்தனியா இவங்க கொடுத்துருக்காங்க. கரியர்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க இங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா Q&A, இன்டர்வியூ Q&A ரொம்ப ரொம்ப மஸ்ட். இதை தெரிஞ்சுக்காம எந்த ஒரு இன்டர்வியூக்கும் ப்ரிப்பேரே பண்ணாமலாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. மொத்தம் 53 லெசன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லெசனும் எவ்வளவு நிமிஷம் வீடியோவா இருக்கு, என்னென்ன டைட்டில் இருக்குங்கிறதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்ல காமிச்சல உங்களுக்கு vlogல அதுல இருக்கிறத கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி டீடைல்டா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்க்ளூடிங் போனஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மார்க் இன்டர்வியூ, நிறைய மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அதுலயும் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் டெஸ்ட் ஆட்டோமேஷனுக்கானது. இதுல செலினியம் அதை பத்தி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மொத்தமே 3 லெசன் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 1 ஹவர்க்குள்ளேயே முடிக்கிற மாதிரி இந்த சிஎஸ்எஸ் செலக்டர் செலினியம் நீங்க எப்படி பண்ணலாம், எக்ஸ்பார்ட், டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சூப்பரா உங்களுக்கு கவர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்துட்டு எடுரேக்கால கொடுக்கறது. பட் எடுரேக்கா வந்துட்டு யூடியூப்ல அவங்களோட வீடியோஸை ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. பட் அதுக்கு சர்டிஃபிகேட் கிடையாது. பட் நீங்க இது மூலியமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட் இருக்கு. மொத்தம் 57 லெசன்ஸ் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க தனித்தனியா ஃபுல்லி நீங்க படிக்கலாம். 50% ஆஃப் த லெசன் டியூரேஷன் கவர் பண்ணியிருந்தா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுவும் நீங்க பாத்துக்கோங்க. மேனுவல் டெஸ்டிங்னா என்ன, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் எப்படி நீங்க வந்துட்டு ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியர் ஆகலாம், டெஸ்ட் பிளான் எப்படி பண்ணணும், அப்புறம் செலினியம்
அப்படின்னா என்னது, எப்படி நீங்க இன்ஸ்டால் பண்ணலாங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எல்லாமே கிளியரா இருக்கு. ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் எப்படி நீங்க டெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி, ஃபங்ஷனல் டெஸ்டிங், நான் ஃபங்ஷனல் டெஸ்டிங்னு கம்ப்ளீட்டா உங்களை ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கு. ஜென்கின்ஸ் ஜேமீட்டரும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங். இதுல மொத்தம் 51 லெசன் இருக்கு. மொபைல் அப்ளிகேஷன் டெஸ்ட் எப்படி பண்ணணும் அந்த மாதிரிலாம். இதுல இருக்கிறது கொஞ்சம் தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி காமிச்ச லெசன்லயும் இருக்கு. ஸோ நீங்க என்ரோல் பண்றதுக்கு முன்னாடி எதுல என்ரோல் பண்ணா பெட்டரா இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. ஏன்னா சிலபஸ் வந்துட்டு ரெண்டுலயுமே கொஞ்சம் சிமிலரா இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் காமிக்கக்கூடியதெல்லாம் ஃப்ரீ கோர்சஸ் மட்டும் தான், சர்டிஃபிகேட் இருக்காது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு QA டெஸ்டிங்கான ஃப்ரீ கோர்ஸ் மட்டும் தான். ஜஸ்ட் நீங்க நல்லா இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. எதுல என்ரோல் இதுக்கப்புறம் காமிக்கிற எல்லா இதுலயுமே நீங்க எதுக்கு என்ரோல் பண்றதா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நீங்க இதுல படிச்சுட்டு அப்புறம் என்ரோல் பண்ணலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் தான், சர்டிஃபிகேட் கிடையாது. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் கிடையாது. குவிஸ் நல்லா இருக்கும். இது வந்துட்டு ஃப்ரீ கோட் கப்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ கோட் கேம்ப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனலும் இருக்கு, ஃபீஸ் வெப்சைட்டும் இருக்கு. ரெண்டுலயுமே உங்களுக்கு சூப்பரா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்க யூடியூப் சேனல் ப்ரிஃபர் பண்ணாலுமே நீங்க அங்க போய் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற இதுல வந்துட்டு மொத்தம் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு. எல்லாமே ஷார்ட் கோர்சஸ். அதான் வந்துட்டு மெயின் அட்வான்டேஜ். லைக் 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர்ங்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஃப்ரீ கோர்ஸ் தான். இதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. சர்டிஃபிகேட்டோட படிக்கணும்னா அதுக்கு நீங்க பே பண்ணி படிக்கலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு. பட் நீங்க பே பண்ணி படிக்கிறதா இருந்தா அது உங்களுடைய ஓன் விஷ். இதுல வந்துட்டு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அப்புறம் நிறைய இருக்கும். வேர்ல்ட் வைல்டு அந்த வெப்சைட் ஃபேமஸ். உங்களுக்கு எத்தனை கோர்ஸ் வேணாலும் நீங்க அன்லிமிட்டடா என்ரோல் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கானது தான். இதுலயுமே ஃப்ரீ கோர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிள். ஒவ்வொரு லெசனும் என்னென்ன இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடையாது. ஸோ ஃப்ரீ கோர்ஸ் மட்டும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ரோட் மேப் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் அண்ட் ஃப்ரீ கோர்ஸ். ரோட் மேப்ல ஃபேஸ் 1 வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இந்த ரோட் மேப்பை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டைம் டேபிள் போட்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். நான் மேக்ஸிமம் 2 வீக்ஸ்ங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இதுல சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, இம்பார்ட்டன்ஸ், SDLC, அப்புறம் டெஸ்டிங்கான லைஃப் சைக்கிள்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்ல என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இந்த டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்லாம் இன்க்ளூட் ஆகிற மாதிரி ஃப்ரீ சர்டிஃபிகேஷனும் இதே வீடியோல காமிச்சேன். ஸோ இதை நீங்க நோட் பண்ணிட்டு அந்த ஃப்ரீ சர்டிஃபிகேஷனை என்ரோல் பண்ணிக்கோங்க. டெஸ்டிங் லெவல்ல என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு பிளாக் காமிச்சால என்னென்ன இருக்குங்கிறத கத்து வச்சுக்கோங்கன்னு. அந்த பிளாக்லயும் இது எல்லாமே கிளியரா இருக்குது. ஸோ இந்த ரோட் மேப் ரெஃபர் பண்ணிட்டு அங்கேயும் நீங்க பாத்துக்கோங்க. ஃப்ரீ யூடியூப் சேனல்னு பார்க்கும்போது சிம்பிளி லேர்ன் பார்க்கலாம். சிம்பிளி லேர்ன் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிச்சிட்டா நீங்க அதுல இருந்து கூட எடுத்துக்கலாம். அப்புறம் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மென்டர் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். கோர்ஸரால ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. சர்டிஃபிகேட் வேணா பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி ஸ்காலர்ஷிப், அதாவது ஃபினான்ஷியல் எய்டுங்கிறத அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்படி அப்ளை பண்ணா உங்களுக்கு 10% மட்டும் கோர்ஸ் ஃபீ பே பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். டாக்குமெண்டேஷன் பார்க்கும்போது குரு 99 ஆர் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் 2 ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு 4 வீக்ஸ்ங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். டெஸ்ட் பிளானிங், டாக்குமெண்டேஷன், டெஸ்டிங் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், ஜீரால கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வரும் இந்த ஜீரா, பிக் பிக்சர் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும். ஸோ பக் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், டிஃபெக்ட் ரிப்போர்ட்டிங், டெஸ்டோட டெக்னிக்ஸ் என்ன மாதிரி இருக்கு, ஃப்ரீ ரிசோர்ஸ் படிக்கிறதுக்கு என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஜீரோ வந்துட்டு யூடியூப்லேயே இருக்கும். கியூ டெஸ்ட்டும் நீங்கள் யூடியூப்லேயே கூட தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேஸ் 3 வந்துட்டு மேக்ஸிமம் 6 வீக்ஸ்ங்கிற மாதிரி கோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்ன, செலினியம், வெப் டிரைவர், ஐடி நீங்கள் எப்படி செட்டப் பண்ணணும். அப்புறம் டெஸ்ட் ஆட்டோமேஷனில் நீங்கள் ஜாவா ஒரு பைத்தானோட பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஜாவா பைத்தான் ரெண்டுக்குமே ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. டெஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்துட்டு உங்களுக்கு செலினியம் லொக்கேட்டர்ஸ், அப்புறம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணலாம் எலமெண்ட்ஸ்ங்கிற மாதிரி தனித்தனியா இருக்கு. ஃப்ரீ கோர்சஸ் வந்துட்டு நீங்க பாத்துக்கலாம். செலினியமோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க டாக்குமெண்டேஷன் ரெஃபர் பண்ணிக்கலாம். யுடிமியோட ஃப்ரீ கோர்சஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு தான் ரோட் மேப் வந்திருக்கேன். W3 ஸ்கூல்ஸ்மே ஒரு குட் ஆப்ஷன். நீங்க சர்டிஃபிகேட்டோடய படிச்சு வச்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேஸ் 4 வந்துட்டு அட்வான்ஸ்டு டெஸ்டிங் டூல் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் 8 வீக்ஸ். பட் இது எல்லாமே உங்களோட லேர்னிங் ஸ்பீட் பொறுத்து டிஃபர் ஆகும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் நல்லா கவர் பண்ணும். கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், CI/CD, ஜென்கின்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெர்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஜென்கின்ஸ், கிட் ஹப் இது வந்துட்டு ஃபுல்லி கவர் பண்ணால் உங்களுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். எல்லா கம்பெனியும் இப்போ இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் API டெஸ்டிங்க்கு போஸ்ட்மேன், அது டிஃபால்ட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சு தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ரெஸ்ட் API நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு போஸ்ட்மேன் கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆயிருக்கணும். ஃப்ரீ கோர்சஸ்னு பார்க்கும்போது டெஸ்ட் ஆட்டோமேஷன் யூனிவர்சிட்டி நிறைய எல்லாம் கொடுக்குறாங்க. ஃப்ரீ வெப்சைட் மாதிரி இருக்கும். அதில் போய் நீங்க படிக்கிறது. அப்புறம் போஸ்ட்மேன் டுட்டோரியல்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க.
ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி டெஸ்டிங். செக்யூரிட்டி டெஸ்டிங் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெனிட்ரேஷன் டெஸ்டிங் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நான் ஃபங்ஷனல் டெஸ்டிங் மெத்தட்ஸ். இதுக்கு நீங்க ஜே-மீட்டர், லோட் ரன்னர், அப்புறம் ஸ்ட்ரெஸ் அண்ட் லோட் டெஸ்டிங் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். செக்யூரிட்டி டெஸ்டிங்னு பார்க்கும்போது OWASPன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஓப்பன் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி புரோட்டோகால் அந்த மாதிரி ஏதோ வரும். அப்ரிவேஷன் கரெக்டா தெரியல. வெப்சைட்ல வந்துட்டு என்ன மாதிரிலாம் இருக்கணும் செக்யூர்டாங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் இந்த அப்பாச்சி ஜே-மீட்டர் அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க அதோட டியூட்டோரியல்ஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் OWASP நீங்க டைப் பண்ணாவே போதும். அதோட ரூல்ஸ் என்ன இருக்கு, எப்படிலாம் இருக்குங்கிறத காமிச்சிடும். ஃபேஸ் 6 பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட். இதுக்கு நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும். கண்டிப்பா நீங்க ஐடிக்குள்ள போகணும்னா ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஓப்பனா சொல்லணும்னா ஜாப் ரொம்ப நிறைய வந்துட்டு டிஃபிகல்ட்டா தான் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்க எக்ஸல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணுங்க, போர்ட்ஃபோலியோ காமிங்க. இதுல நீங்க வந்துட்டு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஒரு காமர்ஸ் வெப்சைட் லாகின் பேமெண்ட்டோட இருக்கிற மாதிரி நீங்க ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. காமர்ஸ் வெப்சைட் கோட் வந்துட்டு GitHubல நிறைய அவைலபிளா இருக்கும். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி அதுக்கு நீங்க டெஸ்டிங் எழுதிக்கோங்க. அப்புறம் API டெஸ்டிங் வித் போஸ்ட்மேன் கிரெட் ஆப்ரேஷனோட கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட் இந்த ஆப்ரேஷனோட பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் ஒரு சாம்பிள் வெப்சைட்க்கு நீங்க பண்ணலாம். இது ரொம்பவே மஸ்ட். போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண தெரியலனா வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன், லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. ஃபியூச்சர் ஸ்கோப்னு பார்க்கும்போது ஏஐ டெஸ்டிங். ஏஐயை மேக் யூஸ் பண்ணிக்கோங்க. இனி எல்லாமே ஏஐ பேஸ் பண்ணி தான் வரும். ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமாங்கிறதுக்கு என்கிட்ட கரெக்டாக ஆன்சர் இல்லை. பட் ஏஐயோட சேர்ந்து நம்ம வந்துட்டு இது ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும் கட்டாயமா. மொபைல் டெஸ்டிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெவாப்ஸ் டெஸ்டிங்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெவாப்ஸ்க்கு தான் CI/CD, ஜென்கின்ஸ், GitHub அதெல்லாம் நான் சொன்னேன்ல அதுதான். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, டெவாப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்க டெவாப்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். நல்ல கரியர் ஸ்கோப் இருக்குது. அப்படி இல்லாட்டி இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் இந்த டெஸ்ட் ரோல்லையே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜாப் போர்ட்டல்னு பார்க்கும்போது இந்தியா ஸ்பெசிஃபிக்கா வேணும்னு சொன்னா இன்டர்ன்ஷிப்லாம் இன்டர்ன்ஷிப் தேடலாம். ஹையரிஸ்ட், ஷைன், நௌக்கரி, லிங்க்டின் அந்த மாதிரிலாம் இருக்கு. லிங்க்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ளேயும் தேடலாம், குளோபலாவும் தேடலாம். கிளாஸ்டோர், இன்டிட், வி ஒர்க் ரிமோட்லி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஃப்ரீலான்சர் ஜாப்னா ஃபைவர், அப்வொர்க், ஃப்ரீலான்சர். பட் இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் வேணும்னா உங்களோட ரெஸ்யூமே கரெக்டா இருக்கணும், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கரெக்டா இருக்கணும், உங்களுடைய ப்ராஜெக்ட்டை கண்டிப்பா நீங்க ஷோகேஸ் பண்ணணும். இப்போ நம்ம மெயின் கண்டென்ட் சாம்பிள் ரெஸ்யூமே கண்டென்ட் ஃபார் டெஸ்டிங். எப்படி சாம்பிள் தான், இதை நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படியே அந்த கூகுள் லென்ஸ் மூலியமா காப்பி பேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் என்னங்கிறத ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க நேம், லொகேஷன் என்னங்கிறத கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பா கான்டாக்டுக்கு மொபைல் நம்பர், இமெயில், லிங்க்டின் இதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். கரியர் அப்ஜெக்ட்னு வரும்போது நான் கொடுத்துருக்கேன். இதுல இருக்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சா மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. நான் கொடுத்துருக்கேங்கிறதுக்காக அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கரியர் அப்ஜெக்டிவ் என்னங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். மோட்டிவேட்டட் அண்ட் டீடைல்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் டெஸ்டர் வித் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டெக்னிக்ஸ். இன் கேஸ் இஃப் டோன்ட் நோ ஆட்டோமேஷன் ஆர் மேனுவல் டெஸ்டிங் தென் டோன்ட் மென்ஷன். நெக்ஸ்ட் எஜுகேஷன் என்ன பண்ணுங்கிறத கொடுத்துருக்கேன். அவார்ட்ல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த இயர்ல முடிச்சுங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தா அந்த சர்டிஃபிகேஷன் எந்த இயர்ல பண்ணீங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்னங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். தனித்தனியா கொடுக்கணும். மேனுவல் டெஸ்டிங்னா அதுக்கு நீங்க என்னெல்லாம் தெரியும், ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா அதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, API டெஸ்டிங் டூல், வெர்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் நீங்க ஜென்கின்ஸ் கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆட்டோமேஷன் அந்த மாதிரிலாம். ஸோ இதை வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்க்கு நான் சாம்பிளா எப்படி கொடுக்கணுங்கிறத கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காமர்ஸ் அப்ளிகேஷன் டெஸ்டிங்னா அதுல என்ன மாதிரிலாம் நீங்க பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆன்லைன் புக் ஸ்டோருக்கு API டெஸ்டிங்னா அதுக்கு நீங்க என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணலாம். இன்டர்ன்ஷிப் நீங்க பண்ணியிருந்தா இந்த மாதிரி தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். இன்டர்ன்ஷிப் எப்படி பண்ணியிருக்கோம், அதை என்ன பண்ணீங்க, சாஃப்ட் ஸ்கில்ஸ், அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் இருந்தால் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ன்ஷிப்பை நீங்க கேட்டகரைஸ் பண்ணும். லாங்குவேஜ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு மொழி தெரிஞ்சிருந்தா அதையும் கூட நீங்க தாராளமா மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ காமிக்கிறது வந்துட்டு ஆப்ஷனல். இப்ப இருக்கிற லேட்டஸ்டா இருக்கிற ரெஸ்யூமேல யாரும் இது போடுறது இல்லை. எனக்கு நானே போட்டது இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ஆப்ஷனலா கொடுக்குறேன். டிக்ளரேஷன் வந்துட்டு ஐ ஹியர்பை டிக்ளேர் தட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் அபவ் இஸ் அக்யூரேட். பட் நான் என்னோட ரெஸ்யூமேல இப்ப வரையும் எந்த ரெஸ்யூமேல நான் டிக்ளரேஷன் ப்ரொவைட் பண்ணதில்லை. அதனால நீங்க இது ஆப்ஷனல்னு வச்சுக்கோங்க. ஹையரிங் கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது டெக் ஜியான்ஸ் கம்பெனி, அந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ, காக்னிசன்ட், அசென்ச்சர். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வந்துட்டு இது மட்டும் தான் ப்ராடக்ட் பேஸ்ட்னு இல்லை. இதையும் தாண்டி நிறைய சூப்பரான ப்ராடக்ட் பேஸ்ட்லாம் இருக்குது. நான் சும்மா ஒரு பேசிக் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் அப்னு பார்க்கும்போது அதில் நீங்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் காமிச்ச ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அண்ட் ஃப்ரீ கோர்சஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. என் வீடியோ டைட்டில் கீழே மோர் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. திருப்பி மோர் ஆப்ஷன் வரும். அதில் லிங்க் டு அப்ளைல கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன்.